Hey guys, I welcome you all for this systems engineering workshop. இந்த systems level workshop எதுக்கு அப்படின்னா AI இன்னைக்கு இருக்கு. கோடை AI ஜென்ரேட் பண்ணிடும். AI கோட் எழுதுச்சுன்னா நம்ம என்ன பண்ண போறோம்? இத்தனை நாள் நம்ம கோடிங் தெரிஞ்சாதான் நம்மளால ஒரு பெரிய சிஸ்டமை பில்ட் பண்ண முடியும்னு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு சின்ஸ் AI அந்த கோடை பண்றதால நமக்கு ஒரு சிஸ்டம்ஸோட அடிப்படை என்ன, ஒரு கம்ப்யூட்டர்னா என்ன, அந்த கம்ப்யூட்டரை எப்படி சர்வரா மாத்துறது, அப்படி நம்ம சர்வரா மாத்தின ஒரு கம்ப்யூட்டர்ல எப்படி நமக்கு வேணுன்ற ஆப்ஸ் எல்லாம் ப்ராப்பரா செக்யூரா ஹோஸ்ட் பண்றது. ஹோஸ்டிங்னா என்ன, எதுக்காக நம்ம லினக்ஸை யூஸ் பண்றோம், ஏன் உலகத்தில் இருக்கிற நிறைய சர்வர்ஸ் லினக்ஸ் தான் பயன்படுத்துது, என்ன காரணத்துக்காக நம்ம ஓப்பன் சோர்ஸ் டெக்னாலஜியை டிபெண்ட் பண்ணணும். உலகத்தில் இருக்கிற எத்தனையோ பெரிய பெரிய கம்பெனிஸ் அண்ட் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாருமே ஈவன் இன்னைக்கு எடுத்துக்கோங்க, உலகத்தில் ரன் ஆகிற எல்லா ஏஐயும், ChatGPT-யா இருக்கட்டும், Claude-ஆ இருக்கட்டும், எந்த ஏஐயா இருந்தாலும் இட் இஸ் ரன்னிங் ஆன் லினக்ஸ். ஸோ லினக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அண்ட் லினக்ஸை நீங்கள் அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டா அந்த லினக்ஸை வச்சு நீங்கள் சர்வர்ஸ், அப்ளிகேஷன்ஸ், அந்த லினக்ஸை உங்களுக்கு வேணுன்ற எப்படி வேணாலும் மாற்ற முடியும். இதுக்கு ஒரு குட் எக்ஸாம்பிள், எனக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சதால பர்சனலி ஐ எம் சேவிங் ஓவர் 40 to 50 lakhs per year ஆன் கிளவுட் ஹோஸ்டிங். இப்போ இந்த விஷயம்லாம் எனக்கு தெரியல, எனக்கு வெறும் ஏஐ மட்டும் தான் தெரியும், எனக்கு அண்டர்லைங் சிஸ்டம்ஸை பற்றி எதுவும் தெரியலனா நான் நேராக போய் ஒரு சிஸ்டம் எடுத்து பில்ட் பண்ணி AWSல போட்டுட்டு போயிட்டே இருப்பேன். அப்படி பண்ணுறப்ப உங்களுக்கு அண்டர்லைங் சிஸ்டம்ஸ் தெரியலனா, உங்கள் அப்ளிகேஷன் ஹேக் ஆச்சுன்னா ஒரு நாள் நீங்கள் கண்ண மூடி தொடங்குறப்ப ₹1,00,00,000 ஒரு பில் வந்து நிற்கும். ஏன்னா somebody will hack the AWS account. அதை வச்சு அவங்க நிறைய EC2 இன்ஸ்டன்ஸை ஸ்பான் பண்ணி ஏதாவது பண்ணியிருப்பாங்க, பில் நம்ம தலையில் வந்து விழுகும். அப்புறம் தலையில் துண்டை போட்டு AWS அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு காசு கட்டாமல் விட வேண்டியதான். இதுக்கெல்லாம் ரீசன் என்னன்னா, அண்டர்லைங் சிஸ்டம்ஸ் என்ன, ஏன் ஒரு ஆப் எப்படி வேலை செய்யுது, இந்த ஆப்பை நம்ம இந்த மாதிரி தான் ஹோஸ்ட் பண்ணியிருக்கணும், SSLனா என்ன, ரவுட்டிங்னா என்ன, போர்ட்ஸ்னா என்ன, ரிவர்ஸ் ப்ராக்ஸினா என்ன, இந்த மாதிரி பல விஷயங்களை இந்த ஒர்க் ஷாப்பில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒர்க் ஷாப்பில் கண்டிப்பாக நம்ம கோட் எழுதுறதை பற்றி பார்க்க போகிறது இல்லை, ஆனால் நம்ம எழுதின கோடை எங்கே எப்படி டெப்ளாய் பண்ண போகிறோம், அதுக்கு என்னென்ன மாதிரியான சிஸ்டம்ஸ் வேணும், எதுக்காக சிஸ்டமை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், டாக்கர்னா என்ன, ரிவர்ஸ் ப்ராக்ஸினா என்ன. ஸோ நமக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், அதை எப்படி பண்ணுறதுங்கிறத ப்ராப்பராக ஸ்ட்ரக்சர்டாக ஒரு சிஸ்டம் லெவல் டீப் அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஐபி, ஸ்போர்ட்ஸ், ரவுட்டிங், லோட் பேலன்சிங், ஸ்கேலிங் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் கான்செப்ஷுவலாக இந்த ஒரு ஒர்க் ஷாப்பில் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணி சிஸ்டம்ஸ் எல்லாம் டீப்பாக எப்படி ஒர்க் ஆகுது, உலகத்தில் இருக்கிற எல்லா ஏஐயும் எப்படி ஒர்க் ஆகுது, அதையெல்லாம் நம்ம எப்படி நமக்கு வேணுன்ற மாதிரி ஒர்க் பண்ண வைக்கிறது அப்படின்றத கற்றுக்கலாம். வாங்க.